2026 மீண்டும் திமுக ஆட்சி அமைத்திட உறுதியேற்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். செய்தியாளர் கீதன் இருக்கிறார். கீதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். திமுகவை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போது தயாராகி வருகின்றது. குறிப்பாக வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கின்ற அந்த ஒரு கொள்கையோடு தற்பொழுது அவர்கள் களப்பணியை தொடங்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் மினி டைடல் பூங்கா திறப்பிற்காக சென்றிருக்கின்றார். அங்கு திமுக நிர்வாகிகளுடான ஆலோசனை கூட்டத்தில் அவர் இன்று பங்கேற்றிருக்கின்றார். அதில் குறிப்பாக களப்பணியாற்றும் கழக வீரர்கள் களம் 2026 மீண்டும் கழக ஆட்சி அமைந்திட, திமுக ஆட்சி அமைந்திட உறுதியேற்போம் என்று தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் திமுக பெரும் வெற்றி பெறுவதற்கு நிர்வாகிகள் பணியாற்றிட வேண்டும் என்று நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்கின்றார். குறிப்பாக தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பூத் வாரியாக ஆட்களை சேர்த்து அந்த களப்பணிகளை ஆற்றிட வேண்டும் என்பது அவருடைய அந்த பேச்சின் சாராம்சமாகும். அதனை அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவேற்றிருக்கின்றார். திமுகவை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்ற இலக்கோடு தற்பொழுது அவர்கள் செயலாற்றி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது தூத்துக்குடியில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் உரையாற்றியிருக்கிறார். அதனை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கீதன்.